கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் பள்ளிவாசலில் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகின்ற நிலையில் கோவை டவுன்ஹால் அடுத்த ஒப்பனக்கார வீதியில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் பள்ளிவாசலில் இன்று ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்த்துக்களையும் அன்பையும் ஒருவருக்கொருவர் கட்டி அனைத்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இப்பள்ளி வாசலின் தலைவர் ஆசிரியர் அமானுல்லா கூறுகையில், 1 மாத காலமாக நோன்பு வைத்து நல்ல பண்புகளை வளர்த்து அதை மீதியுள்ள மாதங்களை கடைபிடிக்க ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடி வருகின்றதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் செயலாளர் பீர் முகமது, முத்துவல்லி ஜாஃபர் அலி, பொருளாளர் பக்கீர் முகமது, துணைத் தலைவர்கள் சையது உசேன், தாகுல் ஹமீத், செயற்குழு உறுப்பினர்கள் ஆஷிக் அகமது, முகமது ஷபீக், முகமது யூசுப், ஷாஜஹான், இதயத்துல்லா, முகமது இப்ராஹிம், நவ்ஷாத் அலி, காஜா உஷேன், நிஜாம் ஹுசைன்தீன், இமாம் இப்ராஹிம் பாகவி மற்றும் மகா சபையாளர்கள், முன்னாள் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கோவையின் பாரம்பரியம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க அத்தார் ஜமாத்தின் செயலாளர் பீர் முகமது பேசுகின்றேன். இன்று நாங்கள் பெருநாள் தொழுகையை முடித்து கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அத்தார் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் முன்னாள் நிர்வாகிகள் சார்பாகவும் மகாசபையார்கள் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பெருநாளை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், கடந்த 30 நாட்களாக இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்ட நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த நோன்பினை நோற்று இப்பொழுது பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த ரமலான் மாதத்தில்தான் உலக மக்களுக்கு பொதுப்படையான புனித நூலான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. ஆகையால் இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதால் இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாக நாங்கள் கருதி நோன்பினை நோற்று இறைவனுக்காக நாங்கள் இந்த ஈதுல் ஃபித்ர் தொழுகையை முடித்து கொண்டு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த திருநாளில் ஈதுல் ஃபித்ர் என்றால் அதாவது சதக்கா, தானம் தர்மம் செய்வது. ஏழை எளிய மக்களுக்கு இந்த நன்னாளிலே அதிகமாக தானம் தர்மம் செய்ய வேண்டும். எங்களுடைய சொத்தின் மதிப்பை கணக்கிட்டு வருடந்தோறும் 2.5% ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் இந்த நன்னாளிலே அவர்களுக்கு சதக்காவாக தானம் தர்மமாக செய்து கொள்வோம். அடுத்தபடியாக இந்த நன்னாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் எங்கள் ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மகாசபையார்களின் சார்பாகவும் ஒரு சிறிய வேண்டுகோள். மனிதநேயம் காக்க வேண்டும். மனிதநேயம் என்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக உள்ளதால் எங்களுடைய குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த அந்த மனித நேயத்தை இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் வரக்கூடிய சமூகம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு சென்றுவிடும். ஆகையால் நாமும் நமக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தலைமுறையிற்கும் மனித நேயம் காப்பது பற்றி நாம் இந்த ஜமாத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லுகின்றோம். மேலும் இந்த நன்னாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாக ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.